புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரி மின்துறை தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு, 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் தொடர்பாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு சதீஷ்குமார் தரும் தகவல்கள் மற்றும் டிஜிட்டல் அரெஸ்ட் தொடர்பாக முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணனின் செய்தியாளர்கள் சந்திப்பு ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி மின்துறை தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் உள்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரான திரு நமச்சிவாயம் நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்பொழுது, நம்முடைய புதுவை மாநில அரசை பொறுத்தவரையிலே இதுவரையிலும் நம்முடைய மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரவில்லை. தனியாருக்கு நம்முடைய மின்துறையே கொடுக்கப்படவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக புதுவை மாநில மக்களுக்கும் மின்துறை ஊழியர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு முன்பாக ஒரு கொள்கை முடிவின் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலைமை இருந்தது. அப்பொழுது மின்துறை ஊழியர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தலைமையிலே அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள், எதிர்க்கட்சியுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே 51-49 புதுவை அரசும் 49% தனியாருக்கும் அதனுடைய பங்குகளை விற்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். இருந்தாலும் தொழிற்சங்கங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை அணுகி புதுவை மாநில மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு இன்றளவிலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் புதுவை மாநில அரசு எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த ஒரு தனியாருக்கும் மின்துறையானது கொடுக்கப்படவில்லை. இது முழுவதுமாக புதுவை மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே மின்துறையானது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை போன்ற ஒரு சில செய்திகளை, தவறான செய்திகளை வைத்து பொதுமக்களும் மின்துறை ஊழியர்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சோசியல் மீடியாவில் வர்ற எல்லா விஷயங்களும் உண்மையா? எல்லா விஷயத்தையும் உண்மையாக எடுத்துக்க முடியுமா? சோசியல் மீடியாவில் வர்றது எல்லாத்தையும் உண்மையாக இருக்குமா? இல்லையே. அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது மாதிரி ஒரு நிகழ்வே இல்லைன்னு சொல்கிறோம். அதை மறுக்கிறதுக்காக தான் முக்கியமாக சோசியல் மீடியாவில் இது மாதிரி தவறான புரளிகள் இதுவாயிருக்கு அப்படின்ற சர்க்குலேட் ஆகிருக்குன்றதாக தான், அதனால தான் மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு, ஊழியருக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. நாங்களும் லீகலாக இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ இந்த அரசாங்கம் நிச்சயமாக எடுக்கும். இதனுடைய வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்குதோ அதுதான் சார் கவர்மெண்ட்டுடைய பாலிசி. சார், ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய அரசாங்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 73 பேருக்கு மேலே இளநிலை பொறியாளர்களை புதுசாக எடுத்திருக்கிறோம். 177 கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பருக்கு வெகு விரைவில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறோம், இன்னும் 1 or 2 days. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நாங்கள் ஏன் சார் புதுசாக ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறோம்? அரசாங்கம் இதுக்கு ரெக்ரூட் பண்ணுது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்குறோம். லைன்மேன் ப்ரமோஷன் கொடுத்துருக்குறோம், வயர்மேன் ப்ரமோஷன் கொடுத்துருக்கோம், நிறைய ப்ரமோஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது அரசாங்கம் இந்த வேலையில் நாங்கள் ஏன் பண்ணுறோம்? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஜாயிண்ட் ரெகுலேஷன் கமிட்டின்னு இருக்குது. இப்போது அந்த கட்டணம் எல்லாமே இந்தியா முழுவதும் ஃபிக்ஸ் பண்ணுறது ஜாயிண்ட் ரெகுலேஷன் கமிட்டி தான், ஜேஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயிண்ட் ரெகுலேஷன் கமிட்டி எந்த வழிமுறையை சொல்லுதோ அந்த வழிமுறை தான் ஒவ்வொரு அரசும் பின்பற்ற வேண்டிய ஒரு சூழல். அப்படி அந்த அரசு பின்பற்றலை அப்படின்னு சொன்னால் அவங்களா முன் அதை இம்போஸ் பண்ணுவாங்க. அவங்களா முன் அதை அமல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம், நம்ம அரசாங்கம் பிடிவாதம் பண்ணிச்சுன்னு சொன்னால் நமக்கு பண்ணுற சப்ளைவே நிறுத்தத்துக்கு அவங்களுக்கு இதற்கு அதிகாரம் இருக்குது. நமக்கு மின்சார சப்ளைவே நமக்கு கொடுக்க முடியாமல் நிறுத்தத்துக்கு அதிகாரம் இருக்குது. இது மாதிரி காலகட்டத்தில் தான் போன ஆண்டில் அவங்க மின் கட்டணம் உயர்த்தணும்னு சொல்லும் பொழுது கூட புதுவை மாநிலத்தில் இனிமேல் மின் கட்டணம் உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மின் கட்டண உயர்வை அரசாங்கமே ஏற்றுக்கிட்டு அந்த மானியத்தை இன்றைக்கும் அரசாங்கம் செலுத்திட்டு இருக்கு.
அதாவது எவ்வளோ நம்ம கொள்முதல் பண்ணுறோம், மின்சாரத்தை எவ்வளோ கொள்முதல் பண்ணுறோம், அது எவ்வளோ சார்ஜ் நமக்கு செலவாகுது, இந்த செலவெல்லாம் டிவைட் பண்ணி அது லாஸ் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குமே தவிர, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மின்சாரம் நாளுக்கு நாள் அதோட ரேட்டு வேரியேஷன் ஆகும். ஒரு சில இடத்துல ரேட் அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல ரேட்டு கம்மியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் மத்திய அரசு என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு ரேட் எங்கே கம்மியாக இருக்குதோ எங்களுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டு மத்திய அரசை வலியுறுத்திட்டு இருக்கிறோம். பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த 28ஆம் தேதியுடன் 11 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் இத்திட்டத்தின் மூலம் வங்கிக் கணக்கு தொடங்கியவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு சதீஷ்குமார் கூறுகையில், உலகின் மிகப்பெரிய நிதி உள்ளடக்க முயற்சியான பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2014ஆம் வருடம் செங்கோட்டையில் கொத்தளத்தில் இருந்து அறிவித்து 2014 ஆகஸ்ட் 24 அன்று நாடு முழுவதும் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் தொடங்கி இன்று 11 ஆண்டு காலம் நிறைவடைந்த நிலையில் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் அடிப்படை வங்கி சேமிப்பு கணக்கு கிடைப்பது, தேவை அடிப்படையிலான கடன், பணம் அனுப்பும் வசதி, காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் போன்ற பல்வேறு நிதி சேவைகளை ஏழை மற்றும் குறைந்த வருமானம் உள்ள பிரிவினருக்கு அணுகுவதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆக்டிவாக இன்றைய தேதியில் 2,64,308 மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்திருக்காங்க. அதில் 1,35,913 நபர்கள் கிராமப்புற பகுதிகளில் இருந்தும் 1,28,395 மக்கள் அர்பன் பகுதியில் இருந்தும் இருக்கிறாங்க. அதில் ஆண்கள் 1,15,209 பேர் இருக்காங்க. பெண்கள் 1,49,099 மக்கள் இருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய ஒரு அடிப்படை இது என்னென்னா ரூபே கார்டு எனப்படக்கூடிய அந்த கார்டு 2 லட்சம் காப்பீடு வசதியுடன் அனைவருக்கும் வழங்கப்படும். அனைவருக்கும் ஆதார் சீடு பண்ணுறதுனால அவங்க ஈஸியாக அந்த கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அந்த பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு உடனே சென்றடைவதற்கும் இந்த அடிப்படை வங்கி சேமிப்பு கணக்கு உதவுது. மக்கள் எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் இல்லாமல் இந்த கணக்கு வச்சிருக்கிறதன் மூலமாக ஏழை எளிய மக்களும் எந்த வரையும் வங்கி கணக்கு சென்றடையாத மக்களும் வங்கி கணக்கை வைத்திருப்பதற்கு இந்த திட்டம் ஏதுவாக 11 ஆண்டுகளாக மக்களுக்கு இந்த திட்டம் உதவி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழே அடிப்படை வங்கி சேமிப்பு கணக்கு வச்சிருக்கிறவங்க பல்வேறு அரசு சார்பான மானியம் பெறக்கூடிய திட்டங்களில் கடன் வசதிகளை பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி ஸ்வாநிதி எனப்படக்கூடிய அந்த சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் வழங்கும் திட்டம், அந்த திட்டங்கள்லாம் மக்கள் இந்த கணக்கு துவங்குவதன் மூலமாக அதனுடைய பண பரிவர்த்தனைகள் செய்வதன் மூலமாக கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடு திட்டங்களும் மக்கள் இதில் பயனடைவதற்கு இந்த அடிப்படை வங்கி சேமிப்பு ஒரு அடிப்படை வசதியாக கருதப்பட்டு அந்த திட்டங்களின் கீழும் மக்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பயன்பெற்று வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பென்ஷன் திட்டமான அடல் பென்ஷன் திட்டம் மற்றும் அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எனப்படக்கூடிய சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்களில் மக்களை கவர் பண்ணுறதுக்கு இந்த அடிப்படை வங்கி கணக்கு ஏதுவாக இருந்து வருகிறது. குறைந்த அளவு இருப்பு தொகை இல்லாமலேயே கணக்கு தொடங்க முடியுங்கிறதால ஏழை எளிய மக்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்கள், பிலோ பவர்ட்டி லைன்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்கள் ஈஸியாக எந்த ஒரு கணக்கும் தொடங்கிக்கலாம். அதுவும் வங்கியினுடைய வணிக தொடர்பாளர்கள் அவங்களோட பாஸ் மெஷின்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாகவே நேரடியாக அவங்க வீட்டுக்கே சென்று இது ஓப்பன் பண்ணுறதுனால வயதானவர்களும் முதியோர்களும் ஈவன் குழந்தைகளும் கூட அவங்க வீட்டில் இருந்தபடியே கணக்குகளை துவங்குறதுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது. இணைய வழி குற்றங்கள் புது வழிகளில் அரங்கேறி வரும் இன்றைய நாட்களில் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. இதுகுறித்து பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் அண்மையில் புதுச்சேரியில் நிகழ்ந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி தொடர்பாக குற்றவாளி ஒருவரை கைது செய்தது குறித்து முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் கடந்த 28ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இது தொடர்பாக பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். புதுச்சேரியில டிஜிட்டல் அரெஸ்ட் ஒன்று நடந்துச்சு, ஒரு நர்ஸுக்கு எகெயின்ஸ்டா. அதாவது விக்டிம் கிட்ட நீங்க உங்க ஆதார் கார்டு இல்ல உங்களோட சிம் கார்டு இது எல்லாமே பயன்படுத்தி
தப்பான வழியில யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்க கிட்ட இருந்து 9,69,000 பணம் வந்து அவங்க கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த பணம் வந்து பொந்து சங்கார் ராவ்னு ஒருத்தர் பேங்க் எம்ப்ளாயியா இருக்கிறாரு, அவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அவங்க விக்டிம் வந்து தகவல் சொன்ன உடனே நாங்க வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணோம். புதுச்சேரி சைபர் காவல் நிலையம் உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு பொந்து சங்கர் ராவை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து இவனுக்கு ஒரு பிரெயினா இருக்கிறது யாரு அப்படின்றத தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஆன்லைன்ல தான். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அக்கௌண்ட்ல பணம் வந்தோன்னு செக் போட்டு இவர் வந்து பணத்தை வித்ட்ரா பண்றாரு. பணத்தை வித்ட்ரா பண்ணி ஹார்திக்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு வந்து இவர் பணத்தை கொடுக்குறாரு. அவர் வந்து அதை வந்து கிரிப்டோ கரன்சியா மாத்தி இன்னொருத்தருக்கு அனுப்புறாரு. இதுல நிறைய லேயர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. லீகலா டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சைபர் போலீஸ் இல்ல இடி, சிபிஐ அப்படின்றது யாருக்குமே அந்த பவர் கிடையாது டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றதுக்கு. இதனால பொதுமக்கள் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி யாராவது சொல்றாங்க, இல்ல நீங்க இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, பணத்தை ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நகரணும் அப்படின்னா அது எல்லாமே போய் நீங்க உடனே எங்களுக்கு 1930 கால் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க அதை வந்து ஃபர்தரா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வருது, உடனே பயந்துட்டீங்க அப்படின்னாலே எங்க கிட்ட வாங்க. ஏன்னா மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் காவல்துறையோ தவிர உங்களை பயமுறுத்துறதுக்காக காவல்துறை இல்ல. இந்த மாதிரி ஒருத்தர் கால் பண்ணி எனக்கு சொல்றாங்க அப்படின்னா நீங்க தப்பே பண்ணல அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க எங்க கிட்ட வாங்க, நாங்க வந்து அதுக்கு ஃபர்தர் ஆக்ஷன் என்ன எடுக்கணுமோ நாங்க எடுப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.